இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? வணக்கம். செய்தி சுருக்கம். கவர்னரால் பிரச்சினைதான், புதுவையில் ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது: கவர்னர்களால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கூட்டணி ஆளும் மாநிலங்களிலும் பிரச்சினைதான். தமிழக கவர்னரிடம் நாங்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம். காவல்துறையில் பதவிக்காலம் முடிந்ததும் அவர்களுக்கு கவர்னர் பதவி வழங்கி பாரதிய ஜனதாவின் ஏஜென்ட்டுகளாக மாற்றி அவர்களை விளம்பரத்துக்காக பயன்படுத்துகின்றனர். ரங்கசாமியை டம்மியாக உட்கார வைத்துவிட்டு பாரதிய ஜனதா ஆட்சி நடத்துகிறது. புதுச்சேரியில் கவர்னராக அமர்ந்து கொண்டு தமிழக அரசியலை பேசிய தமிழிசை இப்போது மீண்டும் பாரதிய ஜனதாவில் இணைந்துள்ளார். பிரதமர் மோடி மதம், சாதியின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறார். சமூக நீதி, இடஒதுக்கீடு குறித்து பேச மறுக்கிறார். சமூக நீதி, இடஒதுக்கீட்டை பாதுகாப்பேன் என பிரதமர் மோடி ஒரு நாளும் சொல்லவில்லை. மக்களுக்காக ஆட்சி நடத்தாமல் கார்ப்பரேட்டுகளுக்காக பிரதமர் மோடி ஆட்சி நடத்துகிறார் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மத்திய அரசின் திட்டங்களுக்கு லஞ்சம் வாங்கும் திமுக. கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல்லடத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி கொடுக்கக்கூடிய திட்டத்தை இங்குள்ள கும்பல் சுரண்டுகிறது. ஏழைகளின் ரத்தத்தை சுரண்டி ஏழையாகவே வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசின் திட்டங்களுக்கு மக்களிடம் திமுகவினர் லஞ்சம் வாங்குகின்றனர். தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து ஏமாற்றுகின்றனர் என கூறினார். நான் வெற்றி பெற்றால் ஆனைமலை நல்லாறு திட்டத்தை கொண்டு வந்தே தீருவேன். அடுத்து வரும் காலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். தமிழகத்தில் கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் லோக்சபாவில் மௌன விரதம் இருந்தனர். தேர்தல் முடிவுக்கு பிறகு கோவையில் கஞ்சா விற்பனையே இருக்காது. அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்கிறேன் என்றும் அண்ணாமலை பேசினார். ஸ்டாலினின் தொடர் நாடகத்திற்கு ஆசிரியர்கள் மயங்க மாட்டார்கள். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் செய்யாததையா இப்போது லோக்சபா தேர்தல் முடிந்ததும் செய்ய போகிறார்கள் என திமுகவை நோக்கி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பல்வேறு வாக்குறுதிகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் 3 ஆண்டுகள் ஆன நிலையில் ஒரு வாக்குறுதியை கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை. நான் மேடை தோறும் சொல்வது போல, ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் என்ற சதுரங்க வேட்டை பாணியை தனது கொள்கையாக வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினின் தொடர் நாடகத்திற்கு அறிவார்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மயங்க மாட்டார்கள். இதற்கான தக்க பாடத்தை வரும் லோக்சபா தேர்தலில் புகட்டுவார்கள் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை எக்ஸ்பிரஸில் சிக்கிய 4 கோடி ரூபாய், நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கல். சென்னையிலிருந்து பெருமளவு பணம் நெல்லைக்கு ரயிலில் கொண்டு செல்லப்படுவதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. நேற்றிரவு 8 மணியளவில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் அதிரடி சோதனை நடத்தினர். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடத்திய சோதனையில் 3 பேரிடம் 6 பைகளில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. பணத்துடன் பிடிபட்ட 3 பேரையும் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர். கொளத்தூர் திருவிக நகரைச் சேர்ந்த சதீஷ், அவரது தம்பி நவீன், மற்றொருவர் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பது தெரிந்தது. சதீஷ் மற்றும் நவீன் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசைவாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்க்கின்றனர். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெருமாள் நயினார் நாகேந்திரன் உறவினர். இவர் சேப்பாக்கத்தில் ஹோட்டல் நடத்தி வந்தார். கைப்பற்றப்பட்ட பணம் மொத்தம் 3,99,00,000 இருந்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணம் தாம்பரம் தாசில்தார் நடராஜனிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் ஹோட்டலில் வந்த அந்த பணத்தை நயினாரிடம் ஒப்படைக்க நெல்லைக்கு கொண்டு சென்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தேர்தல் செலவுக்காக அந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதா என சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. தாம்பரம் போலீசார் 3 பேரையும் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பணம் சிக்கியதை தொடர்ந்து சென்னை சாலி கிராமத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் உறவினரான முருகனின் வீடு மற்றும் நயினாருக்கு சொந்தமான ஹோட்டல்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.
அழிக்கும் வரை ராகுல் ஓயமாட்டார். மத்திய பிரதேச மாநிலம் சித்தி என்ற இடத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். கிரிக்கெட்டுக்கு தோனி பெஸ்ட் பினிஷராக உள்ளார். அரசியலில் பெஸ்ட் பினிஷர் ராகுல் தான். இதனால் தான் பல தலைவர்கள் காங்கிரஸில் இருந்து வெளியேறி வருகிறார். காங்கிரஸ் கட்சியை மொத்தமாக பினிஷ் செய்யும் வரை ராகுல் ஓயமாட்டார். காங்கிரசுக்கும் ஊழலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தன. ஆனால் மோடி ஆட்சி மீது எந்த புகாரும் இல்லை என ராஜ்நாத் சிங் கூறினார். கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மியினர் உண்ணாவிரதம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மாதம் 21 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன், சிறையில் இருந்தபடியே பணிகளை செய்வேன் என கெஜ்ரிவால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மனைவிக்கு கடிதம் அனுப்பி கட்சியினருக்கு உத்தரவுகளை கெஜ்ரிவால் பிறப்பித்து வருகிறார். இந்நிலையில் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் இன்று நாடு தழுவிய அளவில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உண்ணாவிரதம் இருக்குமாறும் ஆம் ஆத்மி வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதேவேளை ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கட்சி நிர்வாகிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் திரண்டு காலை 10 மணி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கெஜ்ரிவால் கைதை கண்டித்து எதிர்க்கட்சிகளின் கிண்டி கூட்டணி சார்பில் கடந்த 31ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மக்களை அடைக்க பட்டி ரெடி, ஒருத்தருக்கு பேட்டா எவ்வளவு? தேர்தலில் அதிகமாக பணம் புழங்கும் மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது. 2016 சட்டசபை தேர்தலின் போது கரூர் அரவக்குறிச்சியில் பணம் அதிகம் பட்டுவாடா செய்யப்பட்டதால் தேர்தல் ரத்தானது. 2021 சட்டசபை தேர்தலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிட்ட போது பஞ்சாயத்து வார்டுகளில் மக்கள் அமர வைக்கப்பட்டு தினமும் 100 முதல் 200 ரூபாய் வரை வழங்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக இருந்தார். அங்கு ஆடு மாடுகளை அடைத்து வைப்பது போல வாக்காளர்களை கொட்டகை, திருமண மண்டபங்களில் அமர வைத்து மனித பட்டிகளை திமுகவினர் உருவாக்கியிருந்தனர். அங்கேயே 3 வேளை சாப்பாடு, டீ, காஃபி, ஜூஸ், மோர் பரிமாறப்பட்டது. அவர்களுக்கு 200 முதல் 500 ரூபாய் வரை தினமும் வழங்கப்பட்டது. இப்போது மீண்டும் கரூர் லோக்சபா தொகுதியில் மனித பட்டிகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. கரூர் அரவக்குறிச்சியில் பல்வேறு இடங்களில் தகரம், கீற்றுகளில் கொட்டகை போடப்பட்டுள்ளது. 200 பேருக்கு மேல் அமர வசதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அதிமுகவினர் தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தனர். தேர்தல் அலுவலர்கள் அந்த இடங்களில் ஆய்வு செய்தனர். சொந்த வேலைக்காக கொட்டகை அமைக்கப்பட்டது என அதை அமைத்தவர்கள் கூறினர். சரியான ஆதாரம் இல்லாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். சொந்த காரணம் என்றாலும் வார்டு, பஞ்சாயத்து வாரியாக தேர்தல் நேரத்தில் ஏன் அமைக்கப்பட வேண்டுமென எதிர்க்கட்சிகள் கேட்கின்றனர். கொட்டகையில் மக்களை அமர வைத்து பணம் பட்டுவாடா நடக்கும் என தெரிந்தும் தேர்தல் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காமல் உள்ளனர் என குற்றம் சாட்டினர். ஆசையை தூண்டும் உதயநிதி, சினிமா பாணியில் உருட்டுகள். லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். அவரது பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியை குறிவைத்து தாக்கி பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம், அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வைப்பீங்களா? ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் பண்ணாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். என்ன பண்ணாரு? எல்லாரும் ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு தட்டை வச்சு சத்தம் போடுங்க, நீங்க எழுப்புற சத்தத்துல கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள். அதேபோல சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஈர்க்க பார்க்கிறார். சமீபத்தில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருணுக்காக பிரச்சாரம் செய்தார். அப்போது அருணை 6 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், அப்படி செய்தால் மாதம் 2 முறை உங்கள் தொகுதிக்கு நான் வருவேன், அதிகாரிகளை அழைத்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என பேசினார். தம்பி அருண் நேரு அவர்களுக்கு வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? இந்த முறை குறைந்தது 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு அருண் நேரு அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நிச்சயமாக நீங்க 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தம்பி அருண் நேரு அவர்களை ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா நான் மாசம் 2 முறை பெரம்பலூர் தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்த்து, உங்களுடைய அமைச்சரோடு சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலரோடு சேர்ந்து இந்த பெரம்பலூர் தொகுதிக்கு என்னென்ன தேவை வசதிக்கு தேவையோ அத்தனை வசதிகளையும் முதலமைச்சர் கொண்டு போய் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். இதே வாக்குறுதியை கரூர் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து பேசும்போதும் கூறினார்.
இப்படி போகும் இடங்களில் எல்லாம் 2 மாதம் தங்குவேன் என சொல்கிறார் உதயநிதி. திமுக வேட்பாளர்கள் 25 பேர் வெற்றி பெற்றால் கூட மாதத்திற்கு 30 நாட்கள் போதாது. 50 நாட்கள் உதயநிதி தொகுதியாக செல்ல வேண்டும். ஏற்கனவே திமுக எம்பிக்கள் தொகுதி பக்கமே வரவில்லை என மக்கள் சொல்கின்றனர். மாதம் 2 முறை தொகுதிக்கு வருவேன் என உதயநிதி சொல்வதை கேட்டு மக்கள் சிரிக்கின்றனர். அதேபோல எந்த திமுக வேட்பாளரும் 5 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெல்லப்போவதில்லை. அது உதயநிதிக்கு நன்கு தெரிந்தும் போகிற போக்கில் வாக்குறுதிகளை அள்ளிவிடுகிறார். வாக்காளர்கள் மத்தியில் சதுரங்க வேட்டை சினிமா போல மக்கள் ஆசையை தூண்டி உதயநிதி பிரச்சாரம் செய்கிறார். 42 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை, நீட் தேர்வு ரத்து, அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் 1000 உதவித்தொகை என பல வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆனால் கடந்த சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளான நீட் தேர்வு ரத்து, பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், பழைய பென்ஷன் திட்டம் அமல், கேஸ் மானியம் 100 ரூபாய் போன்றவையே இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. மக்களை எப்படியாவது திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உதயநிதிக்கு உள்ளது. பிரச்சாரம் பண்றது இருக்கட்டும், சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளராக நவாஸ் கனி போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன், எம்எல்ஏ காதர் பாட்ஷா ஆகியோர் செவ்வூரில் பிரச்சாரம் செய்தனர். அவர்களை மறித்த மக்கள், நீங்கள் பிரச்சாரம் செய்வது இருக்கட்டும், எங்கள் பகுதிக்கு நீங்கள் நிறைவேற்றி தருவதாக சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு என கேள்வி கேட்டனர். உடனே அமைச்சர் ராஜகண்ணப்பன், நான் சொல்வதை முதலில் கேளுங்கள் என கூறிவிட்டு மகளிருக்கு இலவச பஸ், மகளிர் உரிமை தொகை என பேச ஆரம்பித்தார். தமிழக அரசு வழங்கிய நலத்திட்டங்களை வரிசையாக அடுக்கி பேசியபடி இருந்தார். ஆனாலும் மக்கள் அவரது பேச்சை கேட்கவில்லை. கிராமங்களில் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு வழி சொல்லுங்கள் என்றால் நீங்கள் அரசின் மொத்த திட்டத்தை ஒப்பித்துக் கொண்டிருக்கீங்க என வாக்குவாதம் செய்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பிரச்சார குழுவினர் பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்.